இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னொரு புதிய மாதத்தை நம்மளை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே அவர் நமக்கு அநேக வாக்குகளை பண்ண இருக்கிறார். நமக்கு இந்த நாளிலும் கூட நல்ல முடிவுகளை தருவேன் என சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த நல்ல முடிவுகளை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது காரியம் என்னென்னு பார்க்குறப்போ, ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல முடிவை அவர் தருகிறவராய் இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை பெறுவதற்கு என்ன காரணம், எதை தேவன் அவன்கிட்டருந்து பார்த்து தானியேலே நல்ல ஒரு முடிவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா, அவர் நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். கட்டளைகள் பிறக்கப்பட்டாலும் தேவனுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை, கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி தானியேல் 3 வேளையும் கர்த்தருக்கு பயந்து அவன் கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கிற ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். ஸ்தோத்திரமும் ஜெபமும் தான் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகம். தானியேல் வாழ்க்கையில் ஜெபித்தார். அதனால் அவருடைய சகல காரியமும் நல்ல முடிவை தேவன் அமைத்து கொடுத்தார். அது மாத்திரமில்லை, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனமும் நாம் எல்லாருக்கும் அறிந்தது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்கள், கர்த்தர் விரும்புகிறது என்னென்னா, நீ ஜெபி, நல்ல முடிவுகளை நான் உனக்கு தரேன். நீ ஜெபிக்காமல் நான் நல்ல ஒரு முடிவுகளை நான் தர முடியாது. நீ ஜெபிக்கிற தேவ மனுஷனாய் நீ மாறிட்டியனா, நீ எதிர்பார்க்கிறதும் நீ எதிர்பார்க்காத இருக்கிற பெரிய பெரிய நன்மைகளை, உனக்காக நல்ல முடிவுகளை நான் தருவேன். உன் ஜெபம் ஒருவேளை ஆரம்பத்தில் எப்படி பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு சந்தோஷமாக இருக்கும், நல்ல முடிவுகளாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். எனவே நாமும் ஜெபிப்போம், நல்ல முடிவுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். 2வது காரியமாக, ஆராதிக்கிறவர்களுக்கு நல்ல முடிவு உண்டு என சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை அவர் தருவேன்னு என சொல்லுகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைகளுக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என சொல்லி அவங்க தைரியமாக சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்கள் கையில் இருந்தும் இந்த அக்கினியில் இருந்தும் அவர் எங்களை மீட்டு எடுப்பார், அவர் வல்லவராக இருக்கிறார் என சொல்லி அவர்கள் தங்களை ஆராதிக்கிற தேவனை குறித்து அதிகமாக விசுவாசத்தோடு பேசுகிறாங்க. 22வது வசனம் சொல்லப்படுது, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களை தூக்கி போன புருஷர்களை கொன்றது. பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாங்க. அக்கினி அவர்களை பட்சிக்க முடியலை. அவர்களை நெருப்பில் அக்கினி சூளையில் போன புருஷர்களை தான் அந்த அக்கினி பட்சித்ததை தவிர அந்த அக்கினியானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவை பட்சிக்க முடியலை. ஏன்னா அவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், தப்புவிக்கிறவர், ஆராதனைக்கு சிறந்தவராக இருந்தபடியினால, இவர்களுடைய ஆராதனையில் அவர் மகிழ்கின்றபடினால அக்கினி சூளையில் அவர்களோடு தேவன் 4வது நபராக உலாவி வந்தார். அந்த காரியங்கள் அந்த ஜனங்களே பார்த்து தேவனை இன்னும் அதிகமாய் துதிச்சாங்க. ஆகவே 2வது, நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா?
உங்களுக்கும் நல்ல முடிவை கர்த்தர் தருகிறார். மூன்றாவது காரியமாக, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் தருகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் நீங்கள் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். அவர் உங்களுக்கு வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அவர் விசுவாசத்தின்படி உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க, பெரிய நன்மைகளை நல்ல முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், ஊழியத்தில் எல்லாவற்றிலும் நல்ல முடிவை தருவார். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சகலமும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது செய்ய வல்லவராய் இருக்கிறார். வசனம் கூட நல்லா சொல்லுது பாருங்கள். தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தான் அவருக்கு நீங்கள் பிரியமுள்ளவனாக நீ மாற முடியும்னு சொல்லப்படுது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் என சொல்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் உங்களுடைய விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். உலகத்தில் உள்ளவன் இருக்கான் பாருங்கள், பொல்லாத பிசாசு, அவனையும் ஜெயிக்க கர்த்தர் வைப்பார். என்ன ஆயுதங்கள் அவன் எடுத்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை நல்ல முடிவை மட்டும்தான் தருவார். உங்களோட முடிவு அற்பமாக மாற்ற சாசு நினைக்கும், மனுஷன் நினப்பான். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறபடினால நீங்கள் தேவனோட பிள்ளையாக மாறுறீங்க, உலகத்தை ஜெயிக்கிறீங்க. மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க. அவரை விசுவாசிக்கிறபடினால உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுடைய விசுவாசத்தினால உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, அநேகருக்கு நன்மையான காரியத்தை, நல்ல முடிவுகளை கர்த்தர் தரப்போகிறாரு. இந்த புதிய மாதத்தில் நீ ஜெபிக்கிறவனாக இருக்கும் பொழுது நல்ல முடிவை தராரு. நீ ஆராதிக்கிறவனாக இருக்கிறதுனால நல்ல முடிவை தரப்போகிறாரு. நீ விசுவாசிக்கிறபடினால நல்ல முடிவை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகிறாரு. எனக்கு அன்பான ஜனமே, 4வது ஒரு காரியத்தை பார்ப்போமா? அடுத்தபடியாக, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு நல்ல முடிவுகளை கர்த்தர் தருகிறேன் என சொல்லுகிறார். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கென்று ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடந்தீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறாரு பாருங்கள். நீங்கள் வழியில் நடந்தால் மட்டும் போதும். சமாதானம் உள்ளதாக மாற்றார், சந்தோஷம் உள்ளதாக மாற்றார். எந்த இடத்துலேருந்து நம்மளை துரத்துறாங்களோ அதே இடத்துல நம்மளை கொண்டு போய் உயர்த்தி அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஏசப்பா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, அவருடைய வழியை பின்பற்றணும். தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நல்லதை செய்யணும். கர்த்தரிடத்தில் மன்றாடணும். ஆண்டவரே, நான் அவர்களை சபிக்காதபடி அவர்களை ஆசீர்வதிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டி இயேசு கிறிஸ்து தான். அவரை மட்டும் பின்பற்றுவோம், அவரை மட்டும் பின்தொடர்ந்து நடப்போம். இந்த எரேமியாவில் சொல்லப்பட்டபடி கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்படுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடங்க, நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில் நல்ல முடிவுகள் உண்டு. கர்த்தரே அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை கர்த்தர் தர இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நல்ல முடிவை கர்த்தர் தர இருக்கிறார். உங்களோட பிள்ளையின் காரியத்தில் நல்ல முடிவை இந்த புதிய மாதத்தில் தர இருக்கிறார். விசுவாசிங்க, ஆமேன்னு சொல்லி அங்கீகரித்து இது தேவனுக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஜெபிங்க. மெய்யாகவே இந்த புதிய மாதத்தில் நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுத்து நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. 4 விதமான காரியத்தின்படியாகவே ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? நல்ல முடிவு. ஆராதிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? நல்ல முடிவு. விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? நல்ல முடிவு. கர்த்தருடைய வழியில் நடக்கிறீங்களா? நல்ல முடிவு. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நல்ல முடிவான காரியங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த புதிய மாதத்தில் விசுவாசிங்க, இந்த வார்த்தையின்படி நடங்க, ஜெபிங்க, ஆராதிங்க, விசுவாசிங்க, கர்த்தருடைய பாதையில் நடங்க. கர்த்தர் நல்ல முடிவுகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன்.